எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல sx600 இந்த கீபோர்ட்ல எப்படி நம்ம ரெக்கார்ட் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். எதுக்கு ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நீங்க யாருக்காவது ஒரு ஆடியோ அனுப்புறீங்க, நீங்க வாசிச்ச ஆடியோ அனுப்புறீங்க, இல்லை நீங்க வாசிக்கிறது யூடியூப்லேயே அப்லோட் பண்றீங்க அப்படின்னாலும் டைரக்டா மொபைல்ல வீடியோவா எடுத்து அப்படியே போட்டிங்கன்னா அதனுடைய கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சம் இல்லை, நல்லாவே கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இதனுடைய அவுட்புட் டைரக்டா நம்ம வீடியோவில் கொடுக்கும்போது அது வேற மாதிரி இருக்கும். மொபைல் டிவைஸ் மைக்ல வந்து நம்ம கொடுக்கும்போது அது வேற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இதுலயே ரெக்கார்ட் பண்ணி அப்படியே அவுட்புட் எடுத்தோம் அப்படின்னா வீடியோல கேட்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஓகே, ஸோ நம்ம ஒர்க் பண்ணும்போது வீடியோவை தனியா ஒர்க் பண்ணணும், இந்த ஆடியோவை தனியா ஒர்க் பண்ணணும், அப்பதான் கேட்கறதுக்கு அழகா இருக்கும். ஓகேவா, அதை எப்படி நம்ம இந்த கீபோர்ட்ல ரெக்கார்ட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கீபோர்ட்ல மட்டும் இல்ல, எந்தெந்த கீபோர்ட்ல ரெக்கார்டுக்குன்னு தனியா ஒரு பட்டன் இருக்கோ அந்த எல்லா கீபோர்ட்லயுமே நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் என்ன வாசிக்க போகிறீங்களோ அதனுடைய வாய்ஸு, ஸ்டைலு, டெம்போ, அக்கம்பனிமெண்ட் எல்லாமே ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வாசிக்க போகிறதுக்கு தயாராக இருக்கணும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி எல்லாமே செட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஜஸ்ட்டு பியானோ தான் வாசிக்க போகிறேன், அதனால பியானோ மட்டும்தான் ஆன் பண்ணியிருக்கேன். பேக்ரவுண்ட் மியூசிக் அதெல்லாம் எதுவுமே போடலை. உங்களுக்கு வேணும்னா என்ன நீங்கள் வாசிக்க போகிறீங்களோ அதுக்கு எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. ஓகேவா, ரெடியாக வச்சுட்டு இந்த ரெக்கார்ட் அப்படிங்கிற இந்த பட்டனை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ஓகேவா, ஸோ ஆன் பண்ணிட்டு இப்போ நீங்க நார்மலா வாசிக்க ஆரம்பிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? வாசிச்சுட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஸ்டாப் பண்ணிடுறேன். பக்கத்துல இருக்க இந்த பட்டனை ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் ரெக்கார்ட் பட்டன். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரெக்கார்ட் பட்டனை அமுத்திட்டு நீங்கள் வாசிக்க ஆரம்பிச்சிருங்க. வாசிக்க ஆரம்பித்தோன்னே இந்த ஸ்டாப் பட்டனை ஆன் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ நீங்கள் வாசித்து கேட்கணும் அப்படின்னா இது நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, ஸோ இப்படி வந்துடும். அவ்வளோதான். ஸ்டாப் பண்ணணுன்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்டாப் ஆயிடும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாட்டு இதுக்குள்ளே இருக்குது, பட் இன்னும் சேவ் ஆகலை. சேவ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கீபோர்டை ஆஃப் பண்ணக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீபோர்டை ஆஃப் பண்ணிங்கன்னா நீங்கள் வாசிச்சது எல்லாமே போயிடும். ரெக்கார்ட் பட்டன் அமுத்தினோடனே நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க. ப்ளே பண்ணிவிட்டு இந்த ஸ்டாப் பண்ணிடுறீங்க. அவ்வளோதான் இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறக்கு இங்கே சாங் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இதை அமுத்துங்க. ஸோ இதை அமுத்தினோடனே இப்படி வரும், இந்த மாதிரி வரும், சாங் ஃபங்க்ஷன் மெனுன்னு வரும். இதில் நம்பர் 1 இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நம்பர் 1 என்னென்னா செலக்ட் அப்படிங்கிற பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு எப்படி வரும்னா இப்படி வரும். ஓகேவா, ஸோ இங்கே வந்து 3 கேட்டகரி இருக்குது. ப்ரெசன்ட், யூசர், யூஎஸ்பி 3 கேட்டகரி இருக்குது. நீ உங்களுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ப்ரெசென்ட்டில் தான் இருக்கும். ஓகே, நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணதுனால எனக்கு யூஎஸ்பியில் காட்டியிருக்கு. உங்களுக்கு டிஃபால்ட்டாக ப்ரெசென்ட்டில் தான் காட்டும். ஓகேவா, ப்ரெசென்ட் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக இருக்கிறது. இதில் சேவ் பண்ணுறது முடியாது, பட் சேவிங் ஆப்ஷன் காட்டல. ஓகே, யூசர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கீபோர்டுக்குள்ளே நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, கீபோர்டுக்குள்ளே வேணும்னா கீபோர்டுக்குள்ளே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து பின்னாடி பென்ட்ரைவ் போட்டிருக்கேன். ஸோ பென்ட்ரைவில் போடுறதுக்காக டேரெக்டாக நான் பென்ட்ரைவில் சேவ் பண்ணிக்குவேன். ஸோ அதனால யூஎஸ்பி. ஓகேவா, ஸோ உங்களுக்கு கீபோர்டுக்குள்ளே சேவ் பண்ணணுன்னா யூசர் செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லை பென்ட்ரைவுக்குள்ளே வேணும்னா பென்ட்ரைவ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை எப்படி மாற்றணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள் டேப் பட்டன் இருக்கா, இந்த ஸ்க்ரால் பக்கத்தில் டேப் பட்டன். ஸோ இந்த லைனுக்கு மேலே இருக்கிறதுக்கு எல்லாமே இந்த பட்டன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் கிடையாது, எல்லா ஃபங்க்ஷனுக்குமே இந்த மாதிரி லைனுக்கு மேலே இருக்கிற ஆப்ஷன்ஸ் மாற்றணுன்னா இந்த டேப் பட்டன் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ டேப் ப்ரெஸ் பண்ணுறேன், யூசருக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் யூஎஸ்பி. ஓகேவா, ஸோ இதெல்லாம் நான் சேவ் பண்ணது, அதனால அதில் காட்டுது. ஓகே, நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா இங்கே எம்டியாக தான் இருக்கும். ஓகே, யூஎஸ்பியில் இந்த பாட்டெல்லாம் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பாட்டை சேவ் பண்ண போகிறேன். ஓகேவா, எனக்கு இப்போ கீழே இவ்வளோ காட்டுது இல்லையா, சம்டைம்ஸ் கீழே இவ்வளோ காட்டாது. அப்போ எப்படி இருக்குன்னா வெறும் ஃபைல் மட்டும் இருக்கும் சிலருக்கு. ஓகே, அப்போ என்ன பண்ணணும்னா கீழே இந்த 8 அப்படிங்கிற பட்டனை அமுத்துனீங்கன்னா இருக்கிற கேட்டகரியில் வந்துடும். ஓகே, ஃபைல் 8. ஓகே, என்னடா எதுவுமே வரல நினைக்காதீங்க. ஸோ இந்த ஃபைலுங்கிற பட்டன் அமுத்துனீங்கன்னா கீழே நிறைய காட்டும். அதாவது இங்கே இருக்கிறத காப்பி பண்ணி யூசருக்குள்ளே போடணும் அப்படிங்கிறதுக்காக காப்பி கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த பாட்டு வேண்டானா டெலீட் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம், ஒரு ஃபோல்டர் உருவாக்கி ஃபோல்டருக்குள்ளே போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது இதில். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா யூஎஸ்பிக்குள்ளே வந்துட்டோம்.
யூஎஸ்பிக்குள்ளே நான் வந்து ஒரு ஃபோல்டர் போட்டு இந்த சாங்கை நான் போட போகிறேன். ஏன்னா யூஎஸ்பிக்குள்ளே என்னென்னமோ இருக்கும், நம்மளோட சாங்ஸ் மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. வேறு ஏதாவது ஃபோட்டோஸ் இருக்கலாம், வீடியோஸ் இருக்கலாம், ஆடியோஸ் இருக்கலாம். ஸோ நமக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக யூஎஸ்பிக்குள்ளே ஒரு ஃபோல்டர் நான் போடுறேன். ஃபோல்டருக்கு இந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னாச்சுன்னா நியூ ஃபோல்டர் அப்படின்னு வருது. இதில் வந்து நான் நேம் கொடுத்துக்கிறேன், ரெக்கார்ட். ஸோ இங்கே வந்து ஒவ்வொன்றுக்கும் இங்கே பட்டன் நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேவா? ஸோ ரெக்கார்ட் ஆர் இங்கே இருக்குது. ஸோ ரெக் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ ரெக்கார்ட் அப்படிங்கிறதுல உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் டைப் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா பாருங்க, இது எல்லாம் டேரெக்டாக நான் யூஎஸ்பிக்குள்ள சாங்காக போட்டிருக்கேன். இது வந்து நான் ஒரு ஃபோல்டராக போட்டிருக்கேன். அதனால அந்த சிம்பிள்ஸ் மாறி இருக்கு. ஓகேவா? இதுக்கும் வேரியேஷன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே போய் நான் சேவ் பண்ண போகிறேன். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்குது. இதுக்குள்ளே போகணுன்னா இந்த என்டர் இந்த பட்டனை அமுத்தணும். இப்போ இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லையா? ஸோ இப்போ தான் அந்த ஃபோல்டர் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ உள்ளே எதுவுமே கிடையாது. இப்போ நான் மறுபடியும் சேவ் பண்ணுறேன். பாருங்கள், கட் காப்பி எதுவுமே காட்டல. சேவ் பண்ணணுன்னா சேவ் பண்ணிக்கலாம். இல்லை இதுக்குள்ளே நான் மறுபடியும் ஒரு ஃபோல்டர் போடுறேன் அப்படின்னாலும் ஃபோல்டர் போட்டுக்கலாம். ஓகேவா? அது உங்களுடைய கன்வீனியன்ட். நான் டேரெக்டாக அதுக்குள்ளேயே சேவ் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணும்போது நான் கொடுத்த பழைய நேம் வருது, டெலீட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு சும்மா 1 2 3 தரேன். உங்களுக்கு எந்த நேம் வேணுமோ அந்த நேமில் சேவ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நீங்கள் என்ன பாட்டு வாசிக்கிறீங்களோ அந்த பாட்டோட நேமாக டைப் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு 2 லெட்டராவது எழுதிக்கோங்க. கம்ப்யூட்டரில் போய் நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, இல்லைனா போய் கன்ஃபியூஷன் ஆயிரும். ரெடியா? முடிச்சுட்டு ஓகே பட்டன் கொடுத்துட்டா சேவ் ஆயிடுச்சு. பாருங்கள் 1 2 3ன்னு வந்துருச்சு. இப்போ நான் பின்னாடி வந்துடுறேன். இப்போ எனக்கு இங்கே சாங் மெனுவில் பார்த்தீங்கன்னா சாங் 1 2 3 அந்த சாங் இருக்குது. ஓகே, இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து ஸ்டாப் பண்ணுறது, இதுதான் ப்ளே பண்ணுறது. ஸ்டாப் பண்ணணுன்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். இவ்வளோ தான் கீபோர்டில் ரெக்கார்ட் பண்ணுறது. சப்போஸ் நீங்கள் ரெக்கார்ட்லாம் முடிச்சுட்டு கீபோர்டை ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னா போயிடும். இப்போ நான் பாருங்கள் மறுபடியும் ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ கீபோர்டை ஆன் பண்ணதும் இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இந்த ப்ளே பட்டன் அமுத்துறேன். எனக்கு எதுவுமே வராது. ஸோ நான் உள்ளே ஸ்டோர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் எனக்கு ப்ளே பண்ணால் வரும். ஓகேவா? ஸோ அதனால் இப்போ ஸ்டோர் பண்ணதுனால அதுலேருந்து நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். எப்படி? அதே சாங் ஃபங்க்ஷன். இப்போ எதுவுமே இல்லை பாருங்கள், சாங் ஃபங்க்ஷனில் நியூ சாங்குன்னு தான் இருக்குது. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா எதுவுமே வராது. ஓகே, ஸோ நம்ம எங்கே சேவ் பண்ணியிருக்கோமோ அதுக்குள்ளே போகணும். சாங் ஃபங்க்ஷன் அமுத்திட்டு செலக்ட் அமுத்திட்டு என்ன பண்ணணும்னா இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், யூஎஸ்பிக்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். டேபில் யூஎஸ்பிக்குள்ளே வாங்க. இதில் நான் இதில் போயிருக்கேன்னா இதில் நான் டெமோக்குள்ளே தான் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி அது நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். நான் ஆல்ரெடி டெமோன்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளே தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். டெமோக்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளே ரெக்கார்டு அதுக்குள்ளே போய் தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ நான் 2 ஃபோல்டர் போட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போது இதை நம்ம ப்ளே பண்ணலாம். இதுக்குள்ளே வந்துருச்சு இல்லையா? இப்போ நான் இதுக்குள்ளே நான் என்ட்ரு ஆகணும். இதுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டேன்னா ஃபுல்லாக ஒயிட் கலராக வருது இல்லையா? இப்போ நான் ப்ளே பண்ணேன்னா எனக்கு சாங் ப்ளே ஆகும். அவ்வளவுதான். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாசிக்கிற எல்லா பாட்டும் யாருக்காவது அனுப்புகிற மாதிரி இருந்தாலும் சரி, யூடியூப்பில் போடுற மாதிரி இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வாசித்து ரெக்கார்ட் பண்ணி பென்ட்ரைவில் ஏற்றி வீடியோவை தனியாக ஒரு ஃபைல்லையும் ஆடியோ ஒரு ஃபைல்லையும் போட்டுட்டு வீடியோவில் இருக்கிற சவுண்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க. ஏன்னா வீடியோவில் நிறையா நாய்ஸ் சவுண்டெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதை கேட்கும்போது டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இப்போ நான் பேசும்போது எனக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது. நான் என்ன தான் வாட்ச் ரெக்கார்ட் பண்ணாலும் பின்னாடி இருக்க நாய்ஸ், சின்ன சின்ன நாய்ஸ் வந்து கேட்டுகிட்டே தான் இருக்கும். ஓகேவா? நீங்கள் ப்ளே பண்ணி மட்டும்தான் போட போகிறீங்க அப்படின்னா வீடியோவில் இருக்கிற எல்லா ஆடியோவும் ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க, 0 கொண்டு வந்துடுங்க. நம்ம ரெக்கார்ட் பண்ண இந்த ஆடியோவை மட்டும் அதுக்குள்ளே போட்டு ஒர்க் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ கரெக்டாக உங்களோட நீங்கள் வாசிக்கிற ஃபிங்கருக்கும் அந்த ஆடியோவும் கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள். கொஞ்சம் முன்னாடி பின்னாடி போனாலும் நீங்கள் வாசிக்கிறது அதுவும் மேட்ச் ஆகாது. ஓகே, ஸோ அந்த வீடியோ எடிட்டிங் கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.